விருதுநகர் மக்களவை தொகுதியில தேமுதிக மற்றும் காங்கிரஸ் கட்சியிடையே இழுபறி நிலவி வர நிலையில மகனுடைய வெற்றிக்காக பிரேமலதா விஜயகாந்த் கேப்டன் நினைவிடத்துல தியானத்தில் அமர்ந்தது அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருந்தது. நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரைக்குமே 7 கட்டங்களாக நடந்து முடிஞ்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நேற்று காலை 8 மணிக்கு துவங்கிய நிலையில வேட்பாளர்களுடைய முன்னிலை நிலவரம், பின்னடைவை சந்தித்து வரும் அரசியல்வாதிகள் யார் யார் அப்படின்றது பற்றிய தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருந்தது. இந்த முறை நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் மறைந்த நடிகரும் தேமுதிக கட்சி தலைவருமான விஜயகாந்துடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில வேட்பாளராக களமிறங்கினார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாணிக்கம் தாகூர் மற்றும் பாஜக சார்பில் நடிகை ராதிகா சரத்குமார் போட்டியிட்டாங்க. தபால் வாக்குகள் எண்ணிக்கையின் போது மாணிக்கம் தாகூர் முன்னிலை வகித்த நிலையில அதன் பிறகு எந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணிய பொழுது விஜய பிரபாகரன் முன்னிலை இடத்தை பிடிச்சார். மாணி தாக்கூர் மீண்டும் முன்னிலை வகிக்கிற நிலையில இருவருக்கும் இடையே விருதுநகர் தொகுதியில சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தொடர்ந்து இழுபறியுமே நிலவி வந்தது. எனவே இந்த தொகுதியில வெற்றி பெறுபவர் யார் அப்படின்னு சொல்ல முடியாத நிலை இருப்பதாக அரசியல் விமர்சகர்களுமே தெரிவிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனின் வெற்றிக்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தியானத்துல அமர்ந்தாங்க. இந்த வீடியோ நேத்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது. இதனடுத்து பாத்தீங்கன்னா விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு பலரும் வாழ்த்துக்களுமே தெரிவிச்சாங்க. அந்த நிலையில பாத்தீங்கன்னா தாவிக கட்சி தலைவர் தளபதி விஜய் அவர்களுமே விஜய பிரபாகரன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காரு. இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.